வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக அழகான ஆழமான கருத்து கொண்ட ஒரு கிளாசிக் கதையை தான் முழுமையா அலச போறோம். கல்வியின் ஒளி, அறிவை நோக்கிய ராமுவின் பயணம். இது வெறும் கதை கிடையாதுங்க. நம்ம எல்லார் வாழ்க்கையோடும் ஒன்றி போகும் ஒரு மாபெரும் பாடம். தயாரா? வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுக்கிற சரியான பாதையில தான் இருக்கு. சரி, பாதைக்கு வந்தாச்சு. அங்க ஒரு பெரிய எச்சரிக்கை பலகை இருக்கு. ஆனா அந்த பலகையில இருக்கிற எழுத்துக்களை உங்களால வாசிக்கவே முடியலனா என்ன ஆகும்? உங்களை சுற்றி என்ன நடக்குது, எது ஆபத்து, எது பாதுகாப்புன்னு எதுவுமே தெரியாத ஒரு இருண்ட உலகத்துல நீங்க தள்ளப்பட்டா அந்த உணர்வு எப்படி இருக்கும்? அந்த ஒரு தர்ம சங்கடமான பயமுறுத்துற சூழ்நிலையத்தான் நாம இன்னைக்கு பகுப்பாய்வு செய்ய போறோம். பாகம் 1, பயணத்தின் தொடக்கம். கதையோட ஆரம்பம் ஒரு அமைதியான அழகான கிராமத்திலிருந்து தொடங்குது. இங்கேதான் நம்ம கதையின் நாயகன் ராமுவோட பயணமும் ஆரம்பமாகுது. சரி, இப்போ ராமு யாருன்னு பாப்போம். ராமு ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, ரொம்பவே கடினமா உழைக்கிற ஒருத்தர். தினமும் கூலி வேலை செஞ்சு தன் குடும்பத்தை எந்த குறையும் இல்லாம காப்பாத்துற ஒரு பொறுப்பான குடும்பத் தலைவன். ஆனா அவனுக்குள்ள ஒரு பெரிய குறை, ஒரு பலவீனம் மறைஞ்சிருந்தது. சின்ன வயசுல அந்த வறுமை காரணமா அவனால பள்ளிக்கூடத்து பக்கமே போக முடியல. அதனால அவனுக்கு ஒரு வார்த்தை கூட வாசிக்கவோ எழுதவோ தெரியாது. அவன் ஒரு நல்ல மனுஷன்தான், ஆனா இந்த படிப்பறிவு இல்லாததால வெளி உலகம் அவனுக்கு எப்பவுமே ஒரு புரியாத புதிராவே இருந்தது. நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்க ராமுவோட வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை வருது. தன் குடும்பத்தோட நிலையை உயர்த்தணும்னு நினைச்சு நல்ல வேலை தேடி அவன் பக்கத்துல இருக்கிற நகரத்துக்கு போக முடிவெடுக்கிறான். தோள்ல ஒரு சின்ன துணிப்பையோட அதிகாலையிலேயே ரொம்ப நம்பிக்கையா வீட்டை விட்டு புறப்படுறான். சீக்கிரமா நகரத்தை அடையணுங்கிற ஆர்வத்துல குறுக்கு வழியால இந்த காட்டுப்பாதையை தேர்ந்தெடுக்கிறான். ஆனா அந்த முடிவு அவன் வாழ்க்கையை எப்படி புரட்டி போட போகுதுன்னு அவனுக்கு அப்ப தெரியாது. பாகம் 2, புரியாத எச்சரிக்கை. ரொம்ப நம்பிக்கையா தொடங்கின இந்த பயணம் இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய கட்டத்துக்கு வருது. அந்த காட்டுப்பாதை திடீர்னு 2 வழியா பிரியுது. அங்கதான் அவனோட முதல் ஆனா மிகப்பெரிய சோதனை காத்துட்டு இருக்கு. இப்போ இதுல உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த 2 பாதைகளும் பிரியிற இடத்துல ஒரு பெரிய மரப்பலகை இருக்கு. முதல் பாதையை காட்டி ஆபத்தான பாதை, காட்டு விலங்குகள் அதிகம், இந்த வழியில் செல்ல வேண்டாம் அப்படின்னு எழுதியிருக்கு. 2வது பாதையை காட்டி பாதுகாப்பான வழி, நகரம் செல்லும் சரியான பாதை அப்படின்னு எழுதியிருக்கு. இத பாக்குற நமக்கு எது சரி எது தவறுன்னு ரொம்ப தெளிவா புரியுது இல்லையா? ஆனா ராமுவோ அந்த பலகைக்கு முன்னாடி ரொம்ப குழப்பத்தோட நிக்கிறான். அவனால அந்த எழுத்துக்களை வெறும் ஒரு படமா தான் பார்க்க முடியுதே தவிர அதோட அர்த்தத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியல. உயிர் காக்கிற அந்த தகவல் அவன் கண்ணுக்கு முன்னாடியே இருந்தும் அவருக்கு அதனால எந்த பயனும் இல்ல. இந்த மாதிரி தகவல் புரியாதப்போ நம்ம மூளை என்ன செய்யும்? குருட்டு அதிர்ஷ்டத்தை தான் நம்பும். ராமுவும் அதே தான் செஞ்சான். இந்த பாதை கொஞ்சம் அகலமா இருக்கே, அப்போ இதுதான் சரியான வழியா இருக்கும் அப்படின்னு தனக்கு தானே ஒரு தவறான கணக்கு போட்டுக்கிறான். உண்மையான வழிகாட்டுதலை படிக்க முடியாததால வெறும் கண்ணால பார்த்த ஒரு யூகத்தை மட்டுமே நம்பி அந்த ஆபத்தான முதல் பாதையில அவன் நடக்க தொடங்குறான். பாகம் 3, இருளில் ஆபத்து. அகலமான பாதைதானேன்னு அவன் நிம்மதியா நடந்தது கொஞ்ச தூரம்தான். திடீர்னு சூழல் மொத்தமா மாறுது. அந்த அமைதியான காலை நேரம் மறைஞ்சு காடு தன் கோர முகத்தை அவனுக்கு காட்டத் தொடங்குது. கொஞ்சம் கொஞ்சமா காடு ரொம்ப அடர்ந்ததா மாறுது. வானுயர்ந்த மரங்கள் சூரிய ஒளியே முழுசா மறைச்சிடுது. வெளிச்சம் சுத்தமா போயிடுச்சு. அதுவரை கேட்டுட்டு இருந்த இனிமையான பறவைகளோட சத்தம் நின்னு போய் அந்த இடத்த பயமுறுத்துற காட்டு விலங்குகளோட விசித்திரமான சத்தங்கள் ஆக்கிரமிக்குது. ராமோட இதய துடிப்பு அப்படியே எகிர ஆரம்பிக்குது. திடீர்னு அவனுக்கு பின்னாடி இருக்கிற புதர்களுக்குள்ள ஒரு சலசலப்பு. ஏதோ ஒண்ணு அவனை நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய உருவம், ஒரு பிரம்மாண்டமான கரடி அவன் கண்முன்ன வந்து நின்னு பயங்கரமா கர்ஜிக்குது. ராமுவுக்கு மூச்சே நின்னு போச்சு. என்ன செய்யறதுனே தெரியாம அந்த அடர்ந்த இருட்டுல கண்மூடித்தனமா உயிர் பயத்துல கிடைச்ச திசையிலெல்லாம் தலதெறிக்க ஓடத் தொடங்குறான். ஓடுன வேகத்துல அவனால தரைய சரியா பார்க்க முடியல. தடால்னு ஒரு பெரிய சத்தம். ராமு ஒரு பெரிய குழிக்குள் விழுந்துட்டான். புழுதியும் இருட்டும் அவனை சுத்தி வளைக்க, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு தன் முழு பலத்தையும் திரட்டி எந்த உதவியும் இல்லாத ஒரு நிலையில அலறான். பாகம் 4, கற்றலின் ஒளி. அந்த குழிக்குள்ள பல மணி நேர போராட்டம். எல்லாம் முடிஞ்சதுன்னு அவன் நினைச்ச அந்த நொடியில அவனோட வாழ்க்கையே மாத்த போற அந்த வெளிச்சம் வருது. அந்த வழியா வந்த ஒரு வேட்டக்காரன் ராமுவோட குரலை கேட்டு அங்க வந்து ஒரு கயிற்றை வீசி அவனை அந்த இருட்டுல இருந்து பத்திரமா வெளியே கொண்டு வர்றான். வெளியே வந்ததும், ஏன்பா இந்த ஆபத்தான பாதையில வந்த அப்படின்னு இந்த வேட்டைக்காரன் கேட்டப்போ, எனக்கு படிக்க தெரியாத ஐயா, அந்த பலகையில என்ன எழுதியிருந்ததுன்னு எனக்கு புரியல அப்படின்னு தலகுனிந்து ரொம்ப அவமானத்தோடும் வருத்தத்தோடும் சொல்றான் ராமு. அப்போ அந்த வேட்டைக்காரன் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த முழு கதையோட ஆணிவேர். கல்வி மனிதனுக்கு கண் போன்றது. படிப்பு இருந்தா வாழ்க்கையில சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியும்.
இந்த ஒற்றை வாக்கியம் ராமோட மனசுக்குள்ள ஒரு பெரிய மின்னலை உருவாக்குது. அவனுக்கு தன் அறியாமை எவ்வளோ பெரிய இருள் அப்படிங்கிறது அப்போதான் முழுசா புரியுது. பாகம் 5. கல்வியின் உண்மையான மதிப்பு. ராமுவோட கதை அந்த இருண்ட குழிக்குள்ள முடிஞ்சு போகல. சொல்லப்போனா அவனோட உண்மையான வாழ்க்கையே அங்கிருந்து தான் தொடங்குச்சு. ஒரு சின்ன விழிப்புணர்வு ஒரு மனிதனை எப்படி உயர்த்தும் அப்படிங்கறத நாம இப்போ பார்க்க போறோம். ராமுவோட இந்த உருமாற்றம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? முதலாவது, படிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே இல்ல அப்படிங்கறத அவன் உறுதியா முடிவெடுத்தான். ரெண்டாவது, பகல் முழுக்க கடினமா உழைச்சாலும் சோர்வை பொருட்படுத்தாம கிராமத்தில் இருக்கிற இரவு பள்ளிக்கு செல்ல தொடங்கினான். மூணாவது, பல மாத உழைப்பிற்கு பிறகு அவன் வாழ்க்கையில முதல் முறையா வார்த்தைகளையும் பேர்பலகைகளையும் வாசித்து பழகினான். அந்த நொடி அவனுக்கு கிடைச்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. நாலாவது, தான் கத்துக்கிட்டதோட நீக்காம தன் கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்வியோட அவசியத்தை எடுத்து சொல்ற ஒரு சிறந்த வழிகாட்டியா மாறினான். என்ன ஒரு அசாத்தியமான வளர்ச்சி பாத்தீங்களா? ராமு அந்த கிராமத்து குழந்தைங்களுக்கு ஒரு மிக முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கத்துக் கொடுத்தான். அது என்னன்னா, செல்வம் இல்லாம கூட வாழ்க்கையில வாழ்ந்துடலாம், ஆனா கல்வி இல்லாம வாழ்க்கையில பல இடங்கள்ல தடுமாற நேரிடும். இது எவ்ளோ பெரிய உண்மை! பண வறுமையை விட அறிவு வறுமை ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கிறத ராமு தன் சொந்த அனுபவத்தின் மூலமா மிக அழகா விளக்கிட்டான். இந்த முழு நிகழ்வோட சுருக்கத்தை நாம கல்வியின் ஒளி அப்படின்னு வரையறுக்கலாம். கல்வி அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டுற ஒரு தீபம் மாதிரி. வெளிச்சம் இருந்தா எப்படி பள்ளமும் மேடு நம்ம கண்களுக்கு தெளிவா தெரியுமோ, அதே போல கல்வி இருந்தா வாழ்க்கையோட ஆபத்துகளையும் சரியான பாதையையும் நாம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஆனா கல்லாமை அப்படிங்கிறது நாம பார்க்காத பல ஆபத்துகளுக்கும் சிரமங்களுக்கும் மூல காரணமா அமைஞ்சிடுது. இருட்டுல நடக்கிறது போலதான் அறியாமையும். ராமுவை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது அவனோட கல்வி தாகம்தான். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். ராமு அந்த காட்டு பலகைய வாசிக்காம கடந்து சென்றது போல உங்க வாழ்க்கையில உங்க கண் முன்னாடியே இருக்கிற எந்த முக்கியமான எச்சரிக்கை பலகைகளையோ அல்லது வாய்ப்புகளையோ நீங்க சரியா புரிஞ்சுக்காம வாசிக்காம கடந்து போயிட்டு இருக்கீங்க? புதிய விஷயங்களை கத்துக்கிறது அப்படிங்கிறது ஒருபோதும் முடிவடையாத ஒரு பயணம். இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான சிந்தனையோட இன்றைய அலசலை நாம நிறைவு செய்வோம். அறிவை வளர்ப்போம், சரியான பாதையை தேர்ந்தெடுப்போம். நன்றி.